தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மறுபடியுமாக இந்த நாளில் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்முடைய தகப்பனும் நம்முடைய எஜமானனுமாக இருக்கிறார். அவருடைய நாமத்தை நம்ம துதிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஆண்டவரே, இந்த பூ உலகத்தில் நாங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிபூர்ணமான சித்தத்தை நாங்கள் அறிந்து அதன்படி செய்து எஜமானனை சேவிக்க உதவி செய்யும். உன் பிரசன்னம் எங்களை எல்லாரையும் ஆளட்டும். ஆராதனையிலே கேட்கிற பார்க்கிற மக்கள் தேவனுடைய நாமத்தில் தொடப்படுவார்களா? இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்தில் யார் போவார்கள், யார் பிரவேசிப்பார்கள்? இந்த கேள்வி இன்னைக்கு நிறைய மக்களிடத்தில் இருக்கிறது. நிறைய பேர் அதை கேட்குறாங்க. யார் மோட்சத்துக்கு போவா, யார் பரலோகத்திற்கு போவா? இன்றைக்கு மனிதர்களிடத்தில் நாம் இந்த கேள்விகளை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனுஷர்கள் யாராவது பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் நம்ம மனுஷர்கள் யாருமே ஒரு மனுஷனை நியாயம் தீர்க்க முடியாது. ஏனென்றால் தேவன் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறார். இன்னொரு விஷயம், தேவன் தம்முடைய வார்த்தையில் எல்லாவற்றையும் நமக்கு அழகாக எழுதி வச்சிருக்கிறார். நம்முடைய கேள்விக்கெல்லாம் பதில் வேதம் சொல்லுகிறது. ஒரே ஒரு வார்த்தை, பரலோகத்திற்கு யாரும் செல்வார்கள்? ஆண்டவர் அழகாக சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான். அழகா ஈஸியாக சொல்லிட்டார், எளிமையாக சொல்லியிருக்கிறார். பரலோகத்துக்குள்ளே யார் போவார்கள் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே. இந்த பூமியில் நமக்கு 2 விதமான சித்தம் இருக்கிறது. ஒன்று சுய சித்தம், இன்னொன்று தேவ சித்தம். சுய சித்தத்தில் வாழுகிற மனிதர்களும் உண்டு, தேவ சித்தத்தின்படி வாழுகிறவர்களும் உண்டு. மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கி படைக்கும் போது இந்த 2 சித்தத்தையும் அவனுக்குள்ளே வச்சிருக்கிறார். நீங்கள் உங்கள் சுய சித்தத்தில் உங்கள் புத்தியை கொண்டு உங்களுடைய யோசனையை கொண்டு நீங்கள் வாழ முடியும்.
அப்படி சுய சித்தத்தில் வாழுகிறவங்க யாருமே பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. உங்களுக்கு தோன்றுகிற நல்ல வழி, உங்களுக்கு தெரிகிற வழி, எனக்கு எல்லாமே எது நல்லதாக தெரியுதோ அதில் தான் நான் நடப்பேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரண வழிகள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நமக்கு நல்லதாக தெரிகிற வழி சிலப்போ தேவனுக்கு நல்லதாக தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய சித்தம்னு ஒன்று இருக்குது. உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து, நீங்கள் இந்த பூமியில், நீங்களும் நானும் இந்த பூமியில் பிறக்கும் போதே நம்ம எப்படி வாழணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத குறித்து ஒரு தெய்வ சித்தம் நம்ம எல்லார் மேலும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தெய்வ சித்தத்தை அறிந்து அந்த தெய்வ சித்தத்தில் நம்ம நடந்தால் மாத்திரம்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இதை யாருமே நமக்கு சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டியதில்லை. நீங்களே நம்மளை நிதானித்து பார்த்தாலே போதும். நான் தேவ சித்தத்தின்படி நடக்கிறேனா, அவருடைய விருப்பத்தை செய்கிறேனா, அவர் காட்டுற பாதையில் நடக்கிறேனா, அல்லது சுயமாக முடிவெடுத்து என் புத்தியை கொண்டு, என் அறிவை கொண்டு, என்னுடைய சொந்த வழியை நானே தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் யோசித்து பாருங்கள். தேவ சித்தத்தை யார் செய்கிறாங்களோ அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போவாங்களாம். 22 வசனத்தை கூட வாசித்து நான் முடிக்கிறேன். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தில் பிசாசுக்களை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தில் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அடுத்த வசனம் கூட வாசிக்கிறேன், 23. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்போது இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், நம்ம அற்புதங்கள் செஞ்ச உடனே, வியாதியை சுஸ்தப்படுத்தின உடனே, இயேசுவின் நாமத்தில் பிசாசுக்களை துரத்தின உடனே நம்ம பரலோகம் போயிடுவோம்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி அப்படி யோசிச்சுட்ருக்குறோம். ஒருவேளை நம்ம கையின் மூலமாக, உங்களுடைய கரத்தின் மூலமாக தேவன் சில அற்புதத்தை செய்யலாம். ஆனால் அந்த அற்புதம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கான ஒரு உரிமம் அல்ல. அது அந்த அற்புதம் எப்படி நடக்குதுன்னா, இயேசுங்கிற பேருக்கு தான் அற்புதம் நடக்குதே தவிர உங்களுடைய வல்லமையோ நம்முடைய வல்லமையோ அல்ல. நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரு ஆளுடைய வியாதி சுகமடைகிறது, ஒருத்தன் விடுதலை ஆகிறான், ஒருத்தன் கட்ட அவிழ்க்கப்படுகிறான், அது இயேசுங்கிற நாமத்தில் இருக்கிற வல்லமையினால தான் நடக்கிறத தவிர நம்மளை கொண்டு இல்லை. அப்போ இந்த அற்புத அடையாளங்கள் நடந்த உடனே நான் பரலோகம் போயிடுவேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு மனுஷன் வல்லமை பெற்று தான் அந்த அற்புதத்தை செய்கிறான்னு நம்ம நினைக்க முடியும். இயேசுங்கிற பேரை கேட்டாலே பிசாசு ஓடிடுவான், வியாதி சுகமடையும். அதனால் இது நம்ம பரலோகத்துக்கு போவதற்கான ஒரு அத்தாட்சி அல்ல, அவருடைய சித்தம்தான் பரலோகத்துக்கு போகிறதுக்குரிய அத்தாட்சியாக இருக்கிறது. எனவே இந்த நாளில் தேவ சித்தம் செய்வதற்கு நம்மளை அர்ப்பணிப்போம். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நாளில் உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை நாங்கள் செய்து உம்முடைய ராஜ்யத்துக்குள் வந்து பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்து எங்களை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.